ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி குக்கர்ல டக்குன்னு செஞ்சிடலாம். ஒர்க் பண்றவங்க, பசங்களுக்கு லஞ்ச் கட்டுறவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் போல நெய் ஊத்திக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 போல ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுல நான் கொஞ்சம் பட்டாணியும் சோயா சங்க்ஸும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு நான் 1 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எடுத்திருந்த அதே கிளாஸ் அளவுல 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, மணக்க மணக்க ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.